தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலச்சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எங்கள் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்களின் நலச்சங்கத்தின் சார்பாக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைக்கின்றோம். இந்தியாவில் எந்த மூலையிலும் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஃபார்ம் டி முறை என்றது ரத்து செய்யப்பட வேண்டும். சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் எங்களுக்கு விடுதிகளை நடத்துவதற்கான அனுமதி வழங்க வேண்டும். சிறு குறு தொழில்களுக்கு தரப்படக்கூடிய மின்கட்டண சலுகையை எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 15 ஆண்டுகளாக தங்கும் விடுதிகளில் நாங்கள் எந்த விலையையும் ஏற்றாமல் அதே டாரிஃப்ல இதுவரைக்கும் ஹாஸ்டல் நடத்தின்னு இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு விடுதி நடத்துறவங்களுக்கு சப்சிடி கொடுக்கணும். சமீபத்தில் வந்த மிக்ஸாம் புயலினால் எங்கள் பல்வேறு விடுதிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாயின. விடுதிகள்ல தண்ணி வந்து கட்டிலு போயிடுச்சு, டிவி போயிடுச்சு, ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, வாஷிங் மிஷின் போயிடுச்சு. எங்கள் விடுதி உரிமையாளர்களுக்கு நிவாரண நிதி அளிக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் போனா கூட எங்களை நம்பி இருந்த 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் மக்களுக்கு ஒரு நாளும் குறையில்லாமல் உணவும் அவங்களுக்கு ஷெல்டரும் நாம கொடுத்தோம். அதனால எங்களை வஞ்சிக்காமல் இந்த சட்டத்திலிருந்து டீஃப்ரேம் பண்ணி ஒரு சட்டம் உருவாக்கணும். 20 பேர் வச்சு ஹாஸ்டல் நடத்துறவங்க, 50 பேர் வச்சு ஹாஸ்டல் நடத்துறவங்க, 100 பேர் வச்சு ஹாஸ்டல் நடத்துறவங்கன்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துல டீஃப்ரேம் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சட்டமா இருக்குது. சாதாரண டீ கடைங்க ஒரே சட்டம், 5 ஸ்டார் ஹோட்டலும் ஒரே சட்டம். நாங்க ஒரு 40 பேர் 45 பேர் வச்சு ஒரு பில்டிங் ஹாஸ்டல் எடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் ஒரே சட்டம். ஒரு சில சட்டமே இல்லாத மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சட்டத்தின் கீழும் வராம மிக பெரிய அளவுல தொழில் பண்ணி பல கோடிகள்ல சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் இந்த சட்டத்தின்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தமிழகத்தின் மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர கூலி தொழிலாளிகளின் மகன்களும் மகள்களும் சென்னையில பணியாற்றி அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் நாட்டை வளர்க்கறதுக்கும் நாங்க ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய சேவையை இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இவ்வளவு சட்டங்களை போட்டு ஒவ்வொரு ஆபீஸுக்கிட்ட ஏறி இறங்கி அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு சேவ் பண்ணி இந்த சட்டத்தை டீஃப்ரேம் பண்ணி எங்களுக்கான சலுகைகளை கொடுத்து பல்வேறு மாநிலங்கள்ல என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ ஒரு விடுதி உரிமையாளர்களுக்கு அதே ரெஸ்பெக்டை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை வேண்டுகிறோம். தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நாங்க 2 ரெப்ரசன்டேஷன் அமைச்சோம். 2 ரெப்ரசன்டேஷன் அமைச்சதுக்கு அனுப்பியதற்கு தமிழ்நாடு தலைமை அதிகாரிகள்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்திருக்கிற விஷயம் என்னன்னா, எல்லாமே சட்டப்பிரகாரம் தான் நடக்குது, எல்லாமே சட்டப்பிரகாரம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க சிங்கிள் விண்டோன்னு கேட்டோம். அவங்க சிங்கிள் விண்டோன்னு எதை சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு TNSWP தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் உடைய வெப்சைட்டை சொல்றாங்க. ஆனா அந்த வெப்சைட் அந்த சிங்கிள் விண்டோக்குள்ள போகணும்னா நாங்க பல கதவுகளை தட்டணும். அவங்களுக்கு அது சிங்கிள் விண்டோ சிஸ்டமா அரசாங்கத்துக்கு தெரியுது. ஆனா அது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கிடையாது. நான் ஃபுட்டு தனியா வாங்கணும், ஃபயர் தனியா வாங்கணும், ஸ்டெபிலிட்டி தனியா வாங்கணும், மெடிக்கல் ஃபிட்னஸ் தனியா வாங்கணும், ஃபார்ம் தனியா வாங்கணும். இதெல்லாம் தனித்தனியா எல்லா அதிகாரிகள்கிட்டயும் எல்லார்கிட்டையும் ஃபுட்பால் மாதிரி எங்களை ஆடினதுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா எடுத்துட்டு கொடுக்குறதா சிங்கிள் விண்டோன்றாங்க. வாட் டு யூ மீன் சிங்கிள் விண்டோ? சிங்கிள் விண்டோ என்றால் என்ன? ஒரே கதவை தட்டி அந்த கதவுக்குள்ள நாங்க ஒரே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஒரே அப்ளிகேஷனை கொடுத்து எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதான் சிங்கிள் விண்டோ. இப்போ ஹைதராபாத்ல என்ன பண்றாங்க? சிம்பிளா ஒரு ட்ரேட் லைசன்ஸ் வாங்கினா போதும். தெலுங்கானால ஹைதராபாத்ல ஒரு சின்ன ட்ரேட் லைசன்ஸ் வாங்கினா நீங்க ஹாஸ்டல் நடத்தலாம். வேற எந்த சட்டத்திட்டமும் இல்லை.
நான் என்ன கேக்குறேன், இந்த மிக்ஸாம் புயல் வந்தது சார். இந்த மிக்ஸாம் புயல் காலகட்டத்துல கரண்ட் இல்ல, இபி இல்ல, நெட்வொர்க் இல்ல, போன்பே இல்ல, ஜிபே இல்ல, காசு இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா விடுதி உரிமையாளர்கள் அவங்க கிட்ட தங்கி இருந்த எல்லாருக்கும் மாரளவு தண்ணியில முழுக தண்ணியில கூட போய் சாப்பாடு போட்டோமா, தங்கறதுக்கு இடம் கொடுத்தோமா, அன்னைக்கு எதனா அரசாங்கம் கேட்டுச்சா? இது வரைக்கும் கேட்டுச்சா? ஏன்பா உங்க விடுதிகள்ல 100 பேர் தங்கி இருக்காங்களே, 200 பேர் தங்கி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? அவங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்களா? அவங்களுக்கு பிரெட் கொடுத்தீங்களா? கேட்டாங்களா? ஆனா அது இல்லாம இந்த வாரத்துல வந்து கேக்குறாங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்து கேக்குறாரு, உங்க பில்டிங் பக்கத்துல தண்ணி தேங்குது, டெங்கு வரும்ன்றாரு. இன்னைக்கு தண்ணி தேங்குது, டெங்கு வரும். போன வாரம் ஃபுல்லா சாக்கடை தண்ணி, இந்த தண்ணி ரெண்டு கலந்து ஹாஸ்டல் உள்ள வந்தது. அன்னைக்கு அதை யாரு சானிடேஷன் பண்ணது? நாங்க தானே சானிடேஷன் பண்ணோம். கஷ்ட காலத்துல எங்க விடுதியில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல மனசு எங்களுக்கு இருக்கிறப்போ, நல்ல எல்லாமே ஸ்மூத்தா போயிருக்கிற சாதாரண நேரத்துல எங்க மக்களுக்கு, எங்க கிட்ட தங்கி இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம். கோரிக்கை அரசு 15 நாள் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி கோரிக்கை வச்சிருக்கோம். என்ன எக்ஸ்டென்ஷன் கோரிக்கை வச்சிருக்குன்னா, எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பத்தாது, எங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும், விடுதி நடத்துறதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும். ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் தொந்தரவு, ஒரு பக்கம் இவங்க தொந்தரவு, அரசாங்க அதிகாரிகள் தொந்தரவு, பில்டிங் ஓனர் தொந்தரவு, எத்தனை விதமான கஷ்டங்களை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கஷ்டம். விடுதி உரிமையாளர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டம். 365 நாளும் உழைக்கணும். ஆனா எங்களுக்கான ரெகக்னேஷன், எங்களுக்கான அங்கீகாரம், நாங்க செய்யக்கூடிய சேவைக்கான அங்கீகாரம் இந்த அரசாங்கத்துக்கிட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கிட்ட எங்களுக்கு இல்லை. எக்ஸாம் புயல்ல வந்து எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு பாதிப்பு, எவ்வளவு பொருட்சேதம் ஆயிருக்கு? பொருட்சேதம் ஒவ்வொரு விடுதிக்கும் குறைஞ்சபட்சம் 2 லட்சம் 3 லட்சம். 10,000 விடுதிட்டு 3 லட்சம் போட்டுவாங்க. 30 கோடி 300 கோடி ரூபாய் எங்களுக்கு லாஸ் இருக்கு. குறு தொழிலுக்குன்னா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஃபார்ம் டின்னு ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்ம் டி ஒரே ஒரு பிளாட், ஒரு அம்மா வந்து அந்த பிளாட்ல தங்கிக்கிட்டு ஒரு 15-20 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு இருக்கிறாங்க. அந்த 15-20 பிள்ளைங்க சாப்பாடு செஞ்சு போட்டு அதுல வர வாடகையை வச்சு ஒரு 6,000 வாங்கி வாடகை கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டு அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் ஃபார்ம் டி வாங்க சொல்ல மாட்டாங்க. வாங்க சொல்ல முடியுமா? ஒரு பிளாட்ல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுதான் வந்து நாங்க சிறு குறு தொழில், அதாவது வந்து இந்த மாதிரி சின்ன வேலை பண்றவங்களுக்கு 20 பேர் 25 பேர் வச்சு நடத்துறவங்களுக்கு வேற மாதிரி கொடுத்துங்க, சட்டத்தை மாத்தணும். வெளிப்படையா சொல்லணும்னா ஓபன் சீக்ரெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறை உட்பட எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நடக்கிறது தெரியும், இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனம் நடத்துதுன்னு தெரியும். ஏன்னா இது வரைக்கும் அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு உள்ள அந்த கேட்டுக்கு உள்ள ஒரு அரசு அதிகாரிகள் கால் கூட வச்சதில்லை. ஆனா ஒரு கணவனால் கைவிடப்பட்டவர், வாழ்வாதாரம் இல்லாதவர், அவங்க ஏதாவது ஒரு 30 பேரை வச்சு ஹாஸ்டல் நடத்தினாங்கன்னா நேரம் அவங்க கிட்ட போயிடுவாங்க. உங்ககிட்ட ஃபயர் இல்ல, ஃபுட் இல்ல, சேஃப்டி இல்ல, அது இல்ல, இது இல்ல சொல்லிட்டு போயிட்டு அவங்களை அமக்கலம் பண்ணி அந்த தொழிலே பண்ண விடாம பண்றாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாருக்கும் தெரிந்தே நடக்கின்றன. யாரும் எந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளு நாங்க மட்டும்தான். எங்களை மட்டும் தான் தட்டிக்கிறாங்க. யார? ஒரு அரசாங்கமே, நாங்க அரசாங்கத்திட்ட கோரிக்கை தான் வைக்க முடியும். நாங்க போய் அடிக்க முடியுமா? ஒரு அரசு டெமோக்ராட்டிக் நேரில் பண்ண முடியும். யார்கிட்ட? முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாச்சு, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டருக்கும் கொடுத்தாச்சு, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கமிஷனருக்கும் கொடுத்தாச்சு. எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்த ரிப்ளை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே சட்ட பிரகாரம் தான் நடக்கிறது, சட்டத்தை மீறி எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமா எந்த மாதிரி நடவடிக்கை இல்ல சார், நாங்க நடவடிக்கை எல்லாம் எடுக்கிற மாதிரி இல்ல. எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் போற மாதிரி இல்ல. நாங்க போராடி வந்து சலிச்சிட்டோம். எங்க கிட்ட வரட்டும், எங்களை தேடி வருவாங்க இல்லையா? இப்ப எங்க கிட்ட வந்து லைசன்ஸ் இல்ல, ஃபுட் இல்ல, ஃபயர் இல்ல, ஸ்டெபிலிட்டி இல்ல, ஃபார்ம் டி இல்லன்னு வருவாங்க இல்லையா? வரட்டும். வந்தாக்கா ஏதாவது ஒரே ஒரு விடுதி உரிமையாளர்களுக்கு வந்து அவங்க இழுத்து நடந்தால் தமிழகம் முழுவதும் 10,000, சென்னை முழுவதும் 10,000 விடுதிகளை மூடுவோம், வீதியில இறங்கி போராடுவோம். நாங்க உழைச்சிக்கின்னு இருக்கிறவங்க எங்களையே வந்து அடிக்கடி பண்ணிட்டே இருந்தா எங்களால தாங்க முடியாது.
நாங்க எல்லா ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாச்சு, எல்லா வேலையும் பண்ணியாச்சு. திரும்ப 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 ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் வருஷத்துக்கு 10,000 கோடி 12,000 கோடி அமைதியா சம்பாதிச்சு போயிருந்தாங்க, எந்த லைசன்ஸும் வாங்காம. ஒரு வாழ்வாதாரத்துக்காக, ஒரு வாழறதுக்காக ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணிங்கிற எங்களுக்கே எல்லா லைசன்ஸ் கேட்டா, இனிமேல் நாங்க எந்த விதமான இதுக்கும் தயங்க போறதில்ல. எங்கள் விடுதி உரிமையாளர்களின் மேல் ஏதாவது சட்டம் பாய்ந்தால், ஏதாவது தண்டனைக்கு உட்பட்டால், அந்த நேரத்துல விடுதி உரிமையாளர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு போராடுவோம். அந்த போராட்டம் மிக பெரிய புரட்சியாக வெடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போது யாருமே தாங்க முடியாது. 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு வெளியே நின்னாங்கன்னா, அந்த 2 லட்சம் பேருக்கு சாப்பாடு தங்கறதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த அரசாங்கத்துக்கு இடம் இருக்கு? யார் பண்ணிட்டு இருக்கிறோம்? இதே நாங்க புயல் நேரத்துல நாங்க எல்லாரும் டோரை இழுத்து சாத்தி இருந்தோம்னா 10 லட்சம் பேர் வெளியே நின்று இருப்பாங்க. ஆல்ரெடி யாருக்குமே பண்ண முடியல. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அரசாங்கம். நாங்க ஒரு முறை அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சோமா, ஐயா எங்க ஹாஸ்டல்ல 100 பேர் இருக்காங்க ஐயா, எதனா பண்ணுங்கன்னு கேட்டோமா? சேஃப்டியை பாருங்கன்னு கேட்டோமா? ஃபயர் பாருங்கன்னு கேட்டோமா? ஃபுட்டை பாருங்கன்னு கேட்டோமா? இதெல்லாம் மழையிலையும் வெள்ளத்திலையும் எல்லா கஷ்ட காலத்திலையும் பாக்குற அளவுக்கு திறமை இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் ஓனருக்கு பிரச்சனை இல்லாத பாத்துக்க முடியாதா? பாக்குறோம் சார், எதை வேணாலும் சந்திக்கிறது தயாரா இருக்கிறோம் சார். கட்டட உரிமையாளர்களா? கட்டட உரிமையாளர்கள் நாங்க 15 வருஷமா ஒரே வாடகை வாங்கிட்டு இருக்கோம் சார். ஆனா பில்டிங் ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் 5% 10% உயர்த்துறவங்களா இருக்கிறாங்க. நாங்க நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி அது 5,500 6,000 தான். இன்னைக்கு அது 5,500 6,000 தான். நன்றி சார். பிரசிடென்ட் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம். நன்றி.